Hey guys, today I'm going to introduce my students. So they have a discussion regarding the Palm Bridge construction. So since I'm handling the strength of material subject, so in case of the case study, we just need to take any one case in our real practical life which we have seen. So here Palm Bridge, we just take it as one of the case study. And we have a discussion. Hello guys. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன இது பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பாம்பன் பிரிட்ஜோடைய ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் பத்தி நம்ம பார்க்கறோம். ஸோ நம்மளுடைய டாபிக் என்னன்னா ஒரு பாம்பன் பிரிட்ஜில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் ஆச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. அந்த 100 இயர்ஸ்க்கு அப்புறமும் இன்னுமே அந்த பாம்பன் பிரிட்ஜில் எந்த ஒரு கொலாப்ஸோ இல்லை எதுவுமே வரல. அப்போ அந்த அளவுக்கு அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அப்போ நாம் இதில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் நம்ம பண்ண முடியுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக். ஸோ இதில் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் வந்து அந்த பாம்பன் பிரிட்ஜோடைய ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் விட கம்பேர் பண்ணுறப்போ அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. புரியுதா? அது ஏன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத இதை பற்றி பேச போகிறோம். ஸோ பை த வே நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் யூர் செல்ஃப். My name is Tamanida Krishna. நான் செகண்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன். My name is Rishi. நான் செகண்ட் இயர் மெக்கானிக்கல் B செக்ஷன் படிக்கிறேன். My name is Rigvit, second year mechanical. My name is Shivam, second year mechanical. Okay, so glad to welcome you all. So இன்னைக்கு நீங்க பாம்பன் பிரிட்ஜை பத்தி ஜஸ்ட் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குங்கிறது நீங்க சொல்லுங்க. எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்ன வரைக்குமே எவ்வளவோ நடுவில் ஃப்ளட்ஸ் வந்திருக்கும், எவ்வளவோ வந்து அந்த கடலுடைய இது வந்து சீற்றங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஈவன் தோ ஸ்டில் இட் வாஸ் சஸ்டைன். ஸோ என்ன உங்களோட பாயிண்ட்ல பாம்பன் பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் நான் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சொல்லிடுறேன் சார். இப்போ பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ். அது வந்து சீயும் லேண்டையும் கனெக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் தான். அது வந்து ராமேஸ்வரத்தை வந்து மெயினா தமிழ்நாடோட கனெக்ட் பண்றதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டிலிவர் டைப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க சார். கேட்டிலிவர் டைப் பிரிட்ஜ் அப்படின்னா ஒரு எண்டு வந்துட்டு இதுவா இருக்கும், இன்னொரு ரெண்டும் கனெக்டடா இருக்கும். நடுவில் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க சார். இதோட இன்னொரு ஸ்பெஷல் இது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பிரிட்ஜ் நார்மலா இருக்கும்போது ரயில்வே ட்ராக் இருக்கிற மாதிரியும் போட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகிற மாதிரியும் வந்துட்டு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க சார். ஸோ உங்களோட பாயிண்ட்ல வந்து எப்படி அவ்வளோ அந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வரைக்குமே சஸ்டைன் ஆகுது? மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெட்டீரியல்ஸை பொறுத்த வந்து பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் வந்து உங்களுக்கு கரோஷன் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து சால்ட் வாட்டர் பிரிட்ஜ் இருக்கிறதுனால அது வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரு பீரியடிக் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து மெட்டீரியல் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கான்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பீம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரெயின் போகிறதுனால ஹை லோடு வந்து அந்த பிரிட்ஜ் மேலே ஆக்ட் ஆகிறதுனால கான்கிரீட் வந்து ஸோ எதனால் வந்து ஈவன் இப்போ அந்த கோட்டிங் சொன்ன மாதிரி கோட்டிங் கொடுத்ததுனால அது வந்து இத்தனை வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இப்போ வந்து ட்ரெயின் வந்து அந்த பிரிட்ஜு கிராஸ் ஆகுது. ட்ரெயினும் பிரிட்ஜு கிராஸ் ஆகிறப்ப ட்ரெயினோட வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். ரெண்டாவது சி வேவ்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சம்டைம்ஸ் இந்த பௌர்ணமி அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சி வேவ்ஸோடைய ஹைட் வந்து ரொம்ப அதிகமாகும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெனரலாக சி வேவ்ஸோட ரியாக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சால்ட்டி கண்டென்ட் டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். எப்போனா பௌர்ணமி சமயத்தில். அப்போ அந்த பிரிட்ஜ் வந்து இன்ன வரைக்குமே அந்த கரோஷன் ஆகாமல் இருக்கிறது வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அதில் கிரியேட் ஆகிருக்குது இதனால? டைனமிக் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிருக்கும் சார். அப்புறம் சால்ட் வாட்டர்லேயே இருக்கிறதுனால கரோஷன்னாலேயும் நமக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம கரோஷன்னால பெட்டிக் ட்ரெயின் அந்த மாதிரியான இதெல்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த லோடுக்கு அதிகமாக இருக்கனால அந்த லோட் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கு சார். லோடோட வேலை அதிகமாக இருக்குது. லோட வெயிட் அதிகமாக இருக்கனால மூவிங் இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓகே. ஸோ இதில் இப்போ இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க சார்? அதான் சார், ட்ரெயினும் மூவ் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு ஷிப்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஓப்பனும் ஆகும். ரெண்டாவது சீல வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க சார்.